துளாராசிக்காரங்களுக்கு இது வந்து ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக 2026ஆம் ஆண்டு வந்து ஒரு கோல்டன் பீரியட். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எல்லா கிரகங்களுமே நல்ல நிலையில் இருக்குது. இவங்களுக்கு வந்து வருஷம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் மிகவும் சாதகமாக சனி பகவான் வந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். ஸோ இந்த ருணரோக சத்துருஸ்தானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு, கடன், வியாதி. இது வரைக்கும் நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்க. துளாராசிக்காரங்க பட்ட கஷ்டத்துக்கு வந்து சொல்ல வார்த்தையே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா போன வருஷம் பார்த்தீங்கன்னா அஷ்டமத்தில் குரு, அதுக்கு முன்னாடி 4-5 சனி. ஸோ பல வருஷமாகவே, அதாவது ஒரு 4-5 வருஷமாகவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க துளாராசிக்காரங்களுக்கு. அவங்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து ஒரு ஜாக்பாட், அந்த அளவுக்கு வந்து டைம் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ குரு பகவான் வந்து 9ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். இந்த வருஷத்தோட ஆரம்பத்துலேருந்து 9ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். அடுத்து 10ஆம் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அதிசாரமாக 11ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ குருவோட நிலையும் இந்த வருஷம் முழுவதுமே துளாராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். சனி பகவானும் குரு பகவான் ரெண்டுமே நல்லா இருக்கிறதால இந்த வருஷம் முழுவதும் எங்களுக்கு நல்லா இருக்க போது. கேதுவும் 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். ஸோ சர்ப்பகிரகங்களுமே நல்லா இருக்குது. அதுக்கடுத்தது ராகு நிலைமை பார்த்தீங்கன்னா, ராகு வந்து குருவோட பார்வை ராகு மீது விழுவதால் குரு சண்டால யோகமும் ஏற்படுது. ஆக மொத்தத்தில் எல்லா கிரகங்களுமே நல்லா இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு சூப்பரான பீரியட் அப்படிங்கிறத சொல்லலாம். அவரவர் வயதிற்கேற்றால் போல நல்ல விஷயங்கள் எல்லாருக்குமே கிடைச்சிடும். அதாவது சிறு வயதினராக இருந்தாக்க நல்ல ஸ்கூலில் அட்மிஷன் கிடைச்சிடும். அதே மாதிரி இள வயதினராக இருந்தாக்க ஒரு நல்ல ஒரு வேலை கிடைச்சிடும். மேரேஜ் ஆலையும் நிறைய வருத்தப்பட்டிருக்கலாம். சில பேருக்கு வந்து போன வருஷம், அதாவது அஷ்டமத்தில் குரு வந்ததால் காதலர்கள் வந்து பிரிந்திருவதற்கு வாய்ப்புகளும் இருக்கு. திருமணமான தம்பதியினரும் போன வருஷம் சில பேருக்கெல்லாம் டிவோர்ஸ் கூட இருக்கலாம். அந்த அளவுக்கு போனவங்களுக்கு கூட இந்த வருஷம் வந்து, அதாவது பிரிந்த தம்பதியினர் கூட திரும்பி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய அளவுக்கு டைம் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலுமே, எவ்வளவு அவமானங்கள் இதுவரைக்கும் இருந்தாலுமே, அது போன வருஷங்கள் 2024-25 இருந்தாலுமே 2026ஆம் ஆண்டு வந்து இவங்களுக்கு வந்து எல்லா பிரச்சனைகள் மட்டுமே கம்ப்ளீட்டாக வெளில வரக்கூடிய அளவுக்கு டைம் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து வந்து நிறைய வேலை பார்க்குற இடத்துல அவமானப்பட்டிருக்கலாம். அதே மாதிரி குடும்பத்திலே அவமானப்பட்டிருக்கலாம். அது எல்லாமே கம்ப்ளீட்டாக வெளில வந்து இவங்க டாமினேட் பண்ணுவாங்க. இவங்க சொன்னால் அடுத்தவங்க கேட்பாங்க. இவங்களுக்கு தேவையான மதிப்பு, மரியாதை அனைத்தும் வரக்கூடிய அளவுக்கு டைம் வந்து நல்லா இருக்குது. இவங்களுக்கு வந்து நிறைய பணம் கஷ்டம் பட்டிருப்பாங்க. ஸோ பண பிரச்சனையும் இருந்திருக்கும். அந்த பண பிரச்சனைகள் வந்து கம்ப்ளீட்டாக வெளில வந்துடுவாங்க. அடுத்தவங்க தேவையில்ல இவங்க வாழ்ந்திருப்பாங்க. அடுத்தவங்கள்ட்ட கடன் வாங்கி வாழ்ந்திருப்பாங்க. இப்போ அந்த நிலை மாதிரி இவங்க அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கை தரம் உயர ஆரம்பிக்கும். ஸோ அந்த அளவுக்கு அனைத்து சௌபாகியங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய நல்லது ஒரு வருஷமாக தான் துளாராசிக்காரங்களுக்கு இருக்க போது. துளாராசிக்காரங்க அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு மதுரையில் இருக்கிற சுந்தரேஸ்வரர் வணங்கி வந்தாலே போதுமானதாக இருக்கும்.